நம்ம படிக்கிற ஜோதிடமானது நமக்கு நல்ல பெயரையும் புகழையும் கொடுக்கணும். நம்ம பலருக்கும் வழிகாட்டியா இருக்கணும். அதுக்காக இந்த பிரார்த்தனை ஆத்மார்த்தமா பண்றோம். நம்மை பெற்ற பெற்றோர்களை வணங்கிறோம். அவர்களின் ஆசைகள் நமக்கு என்றென்றும் மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அத்தனை குருமாரையும் பொறுப்பார்ந்து விட்டு அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். அனைவரின் ஆசைகள் மானசீகமாகவும் மனப்பூர்வமாகவும் கிடைக்கட்டும். எல்லா தெய்வங்களையும் வணங்கிக் கொள்வோம். எல்லா தெய்வங்களும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். மதா பிதா குரு தெய்வ ஆசைகளும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமிடன் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். கேட்கலாமா? குருஜி வணக்கம். குருஜி வணக்கம் சார். முதல் கேள்வியா போயிருச்சு. இது கொஞ்சம் இதான கேள்வி. பிரசன்னத்துல வந்து நம்ம சனிக்கும் மாந்திக்கும் ரொம்ப நெருங்கின பாகையில இருக்கும் போதும் வக்கர சனிக்கும் மாந்திக்கும் நெருங்கின பாகையில இருக்கும் போதும் என்ன வித்தியாசம்? என்ன டிகிரி? 2 டிகிரி சொல்லுங்க. நெருங்கி 3 டிகிரிக்கு ரொம்ப லோல. சனி மாந்திய நோக்கி போதா கடந்துருச்சா? மாந்தி கடந்துருச்சுங்க. சனியை நோக்கி மாந்தி எப்படி என்ன கேக்குறேன்னா, வக்கர சனி மாந்திய நோக்கி வருதா கடந்துருச்சா? மாந்தி 25 டிகிரி, வக்கர சனி 22. அப்ப மாந்திய கடந்து கீழே வந்துட்டாரு. அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க. எப்பவுமே ஒரு சனியுடைய பயணம் மாந்தி நோக்கி போன கண்டம் உன் காதலை தட்டுதுன்னு அர்த்தம். சரிங்க. வக்கர சனினா அவரே வந்து உங்களை கூட்டிட்டு போக போறாருன்னு அர்த்தம். வக்கரம் இல்லாத சனி நீங்க போய் அவர்கிட்ட போய் அட்டெண்டன்ஸ் போட போறீங்கன்னு அர்த்தம். சரிங்க. வக்கரம் என்னன்னா நாமளே வழியை தேடிக்கொள்வது அப்படின்னு அர்த்தம். நன்றி. அடுத்து வணக்கம் குருஜி. வணக்கம். உங்க தசா புக்தி நல்லா இருந்து கோச்சாரத்துல ராகு கேது எந்த கிரகம் மேலும் போகாம இருந்தா அந்த பாவகம் காரகம் நல்ல பலனை கொடுக்குமா? எந்த கிரகத்து மேலையும் போகல இல்ல, எந்த கிரகத்து மேலையும் போகல. அதுவே நல்லது தானே நமக்கு. அதனால அந்த பாவகங்கள் நல்ல பலன் நமக்கு கிடைக்குமா? இல்ல ராகு கேது ஏதாவது தொந்தரவு பண்ணுமா? எந்த தொந்தரவும் பண்ணாது. ராகு கேது எந்த கிரகத்து மேலையும் போனா அந்த பாவகம் கண்டிப்பா கோச்சாரத்திலும் பாதிக்கப்படாது. அந்த பாதிப்பு இருந்தாலும் அதை நம்ம பாதிக்க மாட்டோம். எந்த விதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அங்க இருக்காது. இன்னொன்னு, ராகு கேது அந்த கிரகத்தோட பாகையை கடந்துட்டா நல்ல பலன் கொடுக்குமா? எந்த டிகிரி பாகத்தை கடந்துட்டா? இப்போ ரேவதி நட்சத்திரத்துல போயிட்டு இருந்தது நேத்து புத்த நாடம். ரேவதி நட்சத்திரத்தை கடந்துட்டு அந்த நட்சத்திரத்துக்கு போயிடுச்சு ராகு. அந்த சந்திரன் அந்த பாகை கலையில விகலையை கடந்தா கூட பிரச்சனை இல்லை. ஒண்ணு தொந்தரவு பண்ணாது. ஒரு தொந்தரவு பண்ணாது. அந்த பாகையில தொடும்போது வந்த பெயின் இருக்குல்ல, அது இருக்கும். ஓகே ஓகே. ஆனா பாதிப்பு இருக்காது. அதனால நம்ம என்ன பலன் வேணாலும் நல்லதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், உறுதியே செய்யலாம். ஓகே. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ வந்து ஒரு 2 கிரகங்கள் வந்து பரிவர்த்தனையா தன் வீடுகளை பரிமாறிக்கொள்கின்றன. இப்போ அதோட தசா புத்தி நடக்கும்போது நம்ம நவாம்சத்துல வந்து அந்த கிரகம் வந்து அமர்ந்திருக்கிறத வந்து நம்ம எப்படி படிக்கணும் சார்? நீங்க இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க. பரிவர்த்தனை தசாபுத்தியில ஒரு பெரிய இம்பாக்ட கொடுக்காது. அது உங்களோட குணமாற்றத்தை செய்ய போகுது. கோச்சாரத்துல பரிவர்த்தனை பக்காவா வேலை செய்யும். உங்க வாழ்க்கையில ஒரு முடிவெடுக்கிற சக்தி அதை இழக்க வைக்க போகுது. அப்ப பரிவர்த்தனையாகிற தசாபுத்தியா இருக்கிற போது ஏற்கனவே இருக்கிற குணத்தை நீங்க சரி செய்யாம தசாபுத்தியில கம்ப்ளைண்ட் வேண்டியது அவசியமே இல்லை. ஒண்ணு, நீங்க நவாம்சம் போகும்போது உங்களுக்குள்ள மட்டுமே நடக்கக்கூடிய பரிணாம மாற்றத்தை நீங்க ஃபீல் பண்ணலாம். ராசியில் இருக்கக்கூடியது பப்ளிக்கா சொல்ல போற ஒரு விஷயம்.
அப்ப நீங்க முதல்ல நீங்க பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னு நீங்க தசாபதிக்கு பெருசா போய் பயப்படாதீங்க. கோச்சாரத்துல ரொம்ப கவனமா இருங்கன்னு அர்த்தம். கிளியர்? ஓகே சார், நன்றி சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா நீங்க சொல்லியிருந்தீங்க டிகிரில வந்து எந்த கிரகம் பலப்பட்டிருக்கோ அதோட கல்லு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எந்த கிரகமும் வலு பெறல அப்படின்னா வந்து 3வது திரைகாணாதிபதி ஆகிய அதோட கல்ல போடலாமா ஐயா? காரணம் போடலாம். ஏன் கல்லு போடுறதுலயே கவனமா இருக்கிறோம்? ஏதாவது அவசிய காரணம்? இல்லைங்கய்யா சார், சில அது கல்லு அது ஜெம்ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணா கொஞ்சம் மாற்றம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக எந்த கிரகமே அனுமதிக்கல அப்படின்னா கல்லு போறதுனால பெரிய பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சிடாதுல்லம்மா. அது வந்து சத்து மாத்திரை மாதிரி, நோய்க்கு சாப்பிடுற மருந்துக்கும் சத்து மாத்திரைக்குள்ள வித்தியாசமே. சத்து மாத்திரை எல்லா இடத்துலயும் மருந்துரையா வேலை செய்யாது, சும்மாவும் இருக்கலாம். சோ ஒரு கிரகம் அனுமதிக்காம செய்யற வேலையினால பெரிய அளவுல பலனை எதிர்பார்க்க முடியாது. நீங்க சொன்ன 3வது திரைக்கான என்ன செய்யறேன்னா இருக்கக்கூடிய விதியில கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது பெரிய ஒரு மாற்றம் கிடைக்காது. நீங்க ஒரு ஜெம்மை பத்தி பேசும்போது சயின்டிபிக்கா தெரிஞ்சுக்கங்க. எந்த ஜெம்மு போட்டாலும் அதுக்குள்ள இருக்க வடிவம் பினால் அப்படிங்கிற ஒரு பென்சின் வடிவம் தான் இருக்கும். அது என்ன செய்ய காத்திருக்கு, அந்த பென்சின் அருமானவுடைய என்ன செய்ய காத்திருக்குன்னா கல்லு போட்டதுல இருந்து 45 நாளுக்குள்ள யூரின் தொந்தரவோ இல்ல மோசன் தொந்தரவு தான் கல்லை கழட்டி பாதுகாப்பா வீட்டுல வச்சிடணும். எல்லா கல்லையும் உடம்பு ஏத்துக்கிறங்கிற அவசியம் இல்லை. உடம்பு ஏத்துக்கிறாத கல்லை கொஞ்சம் அதிகமாகும் தேசத்தன் சார். சோ அதனால நம்ம உறுதியா என்ன செய்யலாம்னா கட்டாயம் கல்லு போடும்போது நம்ம உடல்ல சின்ன சின்ன மாற்றம் வந்தாலும் 3 விஷயம் வரலாம். முதல்ல யூரின் தொந்தரவு வரலாம், மோசம் தொந்தரலாம். ரெண்டுமே வந்தா ஸ்கின் அலர்ஜி வந்துடும். அதனால கல்லு ஒரிஜினல் கல்லு போடும்போது மட்டும்தான் அந்த மாற்றத்தை பார்க்க முடியும். டூப்ளிகேட் கல்லு போட்டாலோ ஆல்டர்னேட் கல்லு போட்டாலோ உடம்புல எந்த ரசாயன மாற்றமும் வராது. அதனால கல்லு போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த காரணங்களை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அடுத்து ஐயா வணக்கம் ஐயா. அதாவது ஒரு கவர்மெண்ட் கூட ஒரு டிஸ்பியூட்டுக்காக நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு போட போறோம்னா அது எந்த முகூர்த்தத்துல போடலாம், அதுக்கு எந்த மாதிரி லக்னம் பார்க்கலாம்? பெரும்பாலும் வந்து நம்ம ஒவ்வொரு ஜாதகம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால நம்ம 3 அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ஒரு 11:45 to 12:15 நம்ம அந்த நேரத்தை எடுத்துக்கிறது, அபிஷேக் முகூர்த்தத்தை எடுத்துக்கிறது சால சிறந்தது. ஒருவேளை ஆன்லைன்ல பண்ண முடிஞ்சா நைட் பண்ணலாம்ல? இருங்க, ஒரு அப்ளிகேஷன் போடுறது 10 பேர் போடுவாங்க, 10 பேருக்குமே அது கிடைச்சிருன்னு சொல்ல முடியாது. அப்ப நமக்கு 5, 10, 11 தசாபதிகள் நடக்காம நம்ம என்ன முகூர்த்தம் பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணாது. நம்ம 5, 10, 11 தசாபதி நடக்கும்போது முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணாதான் முகூர்த்தம் வேலை செய்யும். நீங்க இருக்கக்கூடிய இதுல முகூர்த்தம் நல்லதே ஒழிய, அதாவது அளக்கிற உலக்க புதுசா வச்சுக்கலாம் இல்லையா, அளக்கிறதுக்கு நம்ம ஒரு பொருள் இருக்கணும்ல. அதை பார்க்கும்போது நமக்கு தசாபத்தியில 5, 10, 11 தசாபதி நடக்கணுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஓகேங்க. அதே மாதிரி கேஸ் ஒண்ணு போடணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு முகூர்த்தம் பார்க்கலாங்களா? டார்ச்சர் பண்றதுக்கு என்ன முகூர்த்தம் பாக்குறீங்க? கட்டி வச்சு உதைக்கிறது முடிவு நினைச்சு உதைச்சிடணும், இல்லைன்னு முகூர்த்தம் பார்த்து உதைக்கிறது அப்ப சாகடிக்க போறோம்னு அர்த்தம். அது வேண்டியது அப்படியே எடுக்கணும்னா 6, 11 எடுத்துக்கங்க, வழக்கில் வெற்றி. ஓகேங்க, சரிங்க, நன்றிங்க. அடுத்து ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, சொல்லுமா. ஐயா நட்சத்திர பரிவர்த்தனை ஆயிருக்கும் போது ஸ்ரீசக்கர வழிபாடு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஐயா. 9வது அதிபதி வந்து நட்சத்திர பரிவர்த்தனை ஆயிருக்கும் போது அந்த இடத்துல ஸ்ரீசக்கர வழிபாடு வந்து உபாசனை எடுத்துக்கலாங்களா இல்ல? இந்த நட்சத்திர பரிவர்த்தனை உபாசனை என்ன செய்யும்னா, நீ வந்து பகவதி கும்பிட்டு இருப்ப, வர ஒரு பைரவர் வருவார், பைரவரை கும்பிட்டு விநாயகர் வருவார், விநாயகர் கும்பிடுவோம் ஆஞ்சநேயர் வருவார். ஸோ அதனால அதை மறந்துடக்கூடாது. இந்த நட்சத்திர பரிவர்த்தனை பத்தி நம்மளுடைய நட்சத்திர சித்தாந்த வகுப்புல ரொம்ப விரிவா டீட்டெயிலா சொல்ல போறேன். ஆனா இருந்தாலும் கேள்வி கேட்டதுனால சொல்ல வரோம். ஒரு பரிவர்த்தனை உபாசனம் பாவத்துல உட்கார்ந்து இருந்தா நம்ம கும்பிடும் போது கும்பிடுற தெய்வம் வராம வேறொரு தெய்வம் வரும். பழங்காலத்துல விஸ்வாமித்தர் வந்து ராமரை வந்து வனத்துக்கு கூட்டிட்டு போகும்போது சொல்வார், போருக்கு போறதுக்கு முன்னாடி தேவையில்லை அரக்கர்களா வருவாங்க, நம்ம நோக்கம் அதல்ல, யாகத்தால் வரக்கூடிய அரக்கிய கொள்ளன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முதல் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, பரிவர்த்தனை அப்படின்னு இருந்தாலே பர்டிகுலரா 9ஆம் பாவத்துல உபாசனையில இருந்துச்சுன்னா கும்பிட வேண்டிய தெய்வத்தை பூரா உங்களை மனசால ரசிக்க பழகிக்கிறோம். அப்பதான் வேற ஒரு தெய்வம் வந்தா நமக்கு தெரியும். அதுக்கு பின்னால பண்ணுங்க, தப்பே வராது. அப்படியே நீங்க மாறி இன்னொரு தெய்வம் வந்தாலும் உங்களுக்கு நெகட்டிவ் பண்ணாது, அது உறுதியே பண்ணாது, பயப்பட வேண்டாம். நீங்க உபாசன தெய்வமே வந்தா பலனை 10 மடங்கு கொடுக்கும், வேற ஒரு தெய்வம் வந்தா 1 மடங்கு தான் கொடுக்கும். அந்த ரிசல்ட் வேற வேற அளவுல இருக்கும். சரியா? சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
சொல்லுங்க டாக்டர். இந்த டெய்லி அனுமாருக்கு வெத்தலை மாலை போட்டுக்கிட்டு இருந்தேன். பெண் வெத்தலையாவது கோத்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது இடையில செக் போட்டுட்டு இப்ப 2 3 நாள் செக் பண்ணும் போது அலி வெத்தலை எல்லாம் கலந்துருக்கு. ஏமா பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது அப்புறம் இல்லைங்க நம்ம சரி பண்றேன்னாங்க. ஆனா அப்படியே தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது ஏதாச்சும் பாதிக்குங்களாயா? நம்ம நோக்கத்துல இடைஞ்சல் வரணும் சார். ஆஹ் நம்ம நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்துல தவறு இருக்குன்னு அர்த்தம். பெரும்பாலும் அந்த மாலையை நாமளே கோர்த்தோம்னா அதுல கவனம் இருக்கும். நம்ம இன்னொரு ஆள் நம்பி கொடுக்கும்போது அதுல எவ்வளவு நம்பகத்தன்மை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்ல. அவங்களுடைய பாட்டு அவங்களுடைய ஒரு ஒரு அலட்சியம் வந்து நம்மள கடுமையா பாதிக்குமா இல்லையா? ஆமா. நம்முடைய இலக்கை அடையணும்னா அதை நாமளே தேர்ந்தெடுத்து பண்றது சால சிறந்தது. இல்லைன்னா ஆளை மாத்திக்கிறது நல்லது. பெரும்பாலான விஷயங்களை நம்ம பொருளை நாம் மக்கள் செலுத்தக்கூடிய கவனத்துல 10ல் 1 பங்கு கூட அடுத்தவங்க செலுத்த மாட்டாங்க. அது நம்மளே பொறுக்கி எடுத்துக்கலாமாங்க? கண்டிப்பா நீங்க சொல்ற 108 வெத்தலை போட வேண்டாம். 5 வெத்தலை 2 வெத்தலை கூட போடுங்க. அது நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுப்போம் போதும். அதை கூட கட்டி சாமி சார் கலத்துக்கு தான் போடணும் அவசியம் இல்லை. பாத நமஸ்காரமும் பண்ணலாம். ஓகே ஓகே. பாதத்துல 2 வெத்தலை வச்சு நமஸ்காரம் பண்றதுங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கூட கிடையாது. ஐயா வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா செல்வி கோபால். ஒரு வீடு விற்கணும்னா எந்த கருங்க ஐயா எந்த தேச 3ஆம் பாவத்துடைய தசாபுத்தி 12ஆம் பாவத்துடைய தசாபுத்தி இல்லாம வீடு விற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த வீடு லாபத்துல விற்கணும்னா 3 11 12 சம்மந்தப்படணும். அது நட்டத்துல போகுதுன்னா 3 6 12 சம்மந்தப்படும். சோ 3ஆம் பாவம் அனுமதி இல்லாம ஒரு வீடு விற்க முடியாது. வாய்ப்பே இல்லை. சார் கடனுக்கு அவனே எடுத்துட்டு போறான்னா 12ஆம் பாவம். சாதாரண வீடை வச்சுட்டு வெளியே போலான்னு நினைக்கிறோம். எனக்கு 3ஆம் இடம் நடக்குது. 3ஆம் இடமும் சந்திரன் தான் முக்கிய காரணம். 3ல உங்களுக்கு யாரு இருக்காங்க? எங்க வீட்டுக்கு எடுத்து 12ஆம் இடம் சந்திர தசை வரப்போகுது. எனக்கு ராகு தசை ஆரம்பிக்குது. நீங்க கிரகத்தை விட்டுருங்க. 3 12 சம்பந்தம் இல்லாம இடத்தை விட்டு வெளியே போக விடாது. அது விற்றா லாபம் கிடைக்குமா? விச்சுட்டு வெளியே போய் இடம் வாங்கி வீடு கட்டலாம்னு இருக்கிறோம். கண்டிப்பா 11 சம்பந்தப்பட்டா இதோட பெஸ்ட்டுக்கு போக போறீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து லோகநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார். திரிஸ்புடம் எந்த ராசியில விழுதோ அந்த ராசியின் பாவகத்தின் பலனை ஜாதகர் அனுபவிக்க விடாது. பிராப்தம் இல்லை, அது விதி. அதிகபட்சமா அனைத்து ராசிகளிலும் பாவங்கள்லயும் 1-2 தவிர திரிஸ்புடம் விழுது. இதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? எல்லாருக்குமே எல்லாம் கிடைச்சிட்டா மனுஷன் கடவுளுக்கு வித்தியாசம் இல்லை இல்ல? ரைட். 2 பாவ திரிஸ்புடங்கள்ல ஒரே ராசியில விழலாமா? விழுகுமே வாய்ப்பு இருக்கே. ஓஹோ. எனக்கு கால் கட்டவர்களும் சுண்டவர்களும் அடிபடலாம்ல. ஆமா, அது வாய்ப்பு இருக்கே. நன்றிங்க. தனத்திரிஸ்புடம் மாத்திரு திரிஸ்புடம் சொல்றமே, ஒவ்வொன்றும் அது என்ன சொல்ல வருது சார்? ஒவ்வொரு பாவத்துக்குமே திரிஸ்புடங்கள். இப்போ என்னுடைய தாயாருடைய பாக்கி எனக்கு எவ்வளவு இருக்கும் மாதிரி பார்க்கலாம். தனஸ்புடம் என்னுடைய பொருளாதாரம் எனக்கு எப்படி பயன்பட போகுதுன்னு பார்க்கலாம். தனத்திரிஸ்புடம்ங்கிறது எனக்கு எவ்வளவு பணம் வரும்னு பார்க்கலாம். பஞ்சம என் குழந்தை பஞ்சம ஸ்திரீ பொண்ணு என்னுடைய குழந்தை என்கிட்ட எவ்வளவு பிரியமா இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பாவத்துடைய ஸ்திரீ படமும் அது நம்மளை எவ்வளவு காயப்படுத்த போது எவ்வளவு சந்தோஷப்படுத்த போதுன்னு சொல்லலாம். ஓகே, நன்றிங்க. இன்னொரு விசேஷம் இருக்கு. நம்ம எவ்வளவு பிரியம் வந்தாலும் அவங்களோட கெட்ட நேரம் வாய்ப்புல வந்து இருந்து ஒரு வார்த்தையை வாங்கும். நீ சமைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லும். அந்த திரிஸ்புரத்துல அவ்வளவு பெயின் இருக்கு. ஓகே. நானே அப்படி ஒரு வார்த்தையை போன வாரம் பேசிட்டேன். அது வருத்தப்பட்டாலும் கூட அந்த ஒரு திரிஸ்புரத்தை பார்க்கும்போது கவனமா எதுல விழுதோ அந்த பாவத்துல கவனமா கூடுதலா இருக்கணும்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அடுத்து நன்றி சார். வணக்கம். வணக்கம். ஒரு இரட்டை குழந்தை பிறக்கும் போது ஒரு 5 நிமிஷம் வித்தியாசத்துல பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஜாதகம் வந்து 2 ஒரே மாதிரி ஒரே நட்சத்திரம் அப்படித்தான். பல முறை பார்த்துட்டோம். லக்கனுக்கு 7ஆம் இடத்தை லக்கணமா வச்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா என்ன? அப்ப ஆனா இது வந்து ஜாதகம் ஒரே மாதிரி தானே? எப்படி மாறும்? பாவ ஆதிபத்தியம் மாறும்ல. இல்ல உங்க டைம் வச்சு பார்க்கும்போது அந்த ஜாதகம் அவங்க ஜாதகம் 2ம் பிரிண்ட் அவுட் ஒன்னா தான் இருக்கும். லக்கனுக்கு 7 பாருங்க. இப்ப நானும் என் தம்பி ரெட்ட குழந்தைன்னு வைங்க. நான் தனர் லக்கணம், என் தம்பி விந்தன் லக்கணமா இருப்பான். 2 கூட ஒரு சனியா இருப்பாரு, மெதுவா பேசும். என் தம்பி சந்திரனா இருப்பாரு, 2 கூட வேகமா பேசுவான். எல்லாமே கேரக்டர் மாறியுமே. நீங்க அவங்களுக்கு அந்த கணிப்பு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. பிரிண்ட் அவுட் ஒன்னா தான் காட்டும். ஆனா ஆஸ்பர்லா என்ன சொல்லுதோ அதை பக்கத்துல குறியீடு போடணும். இது நம்மளோட ஜிகே சிஸ்டத்துப்படி
துணிச்சு ஜாதகம்னு போட்டு நீங்க லக்கணத்து 7ஆம் பாவத்தை போட்டு சொல்லுங்க. சரியா? ரைட். அடுத்து ஐயா வணக்கம் குருஜி, லட்சுமி நாராயணன் பேசுறேன். வணக்கம் லட்சுமி நாராயணன் சார், சொல்லுங்க சார். எனக்கு வந்து ஒரு டவுட். இந்த இரு புத்து ஜாதகத்துல ஒரு ஜாதக ஏல வந்து மகரத்துல சனி இருக்குங்க. அதே பியோட இதுல வந்து மகரத்துல ராகு இருக்கு. ஸோ சனி ராகு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க அதே மாதிரி ஏவோட ஜாதகத்துல தனுசுல வந்து சூரியன் ராகு செவ்வாய் இருக்கு. பியோட ஜாதகத்துல சனி இருக்கு. ஸோ அவங்க ப்ரொஃபஷன் வைஸ் எப்படி இருப்பாங்க? இந்த 2 பேருமே ஏபி யாரு? ஏ ஆர் பி யாரு? ஏன்றது ஒரு மேலு, பின்றது ஒரு ஃபீமேல். சரி, 2 பேரும் என்ன என்ன பர்டிகுலர் கேள்வி என்ன? 2 பேருக்கும் ப்ரொஃபஷனல் கேட்குறீங்களா? ப்ரொஃபஷனல் வைஸ்ல எப்படி இருப்பாங்கன்னு கேட்டேன். 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணா கண்டிப்பா அந்த தொழில் விருத்திக்கு வராது. இவருடைய கார கிரகத்து மேல அவருக்கு ராகு, இவரோட காரத்துக்கு மேல அவரோட ராகு. கரெக்ட். கண்டிப்பா 2 தொழில வளர முடியாது. இந்த 2 பேர் சேர்ந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வீட்டுக்கு வராது. அப்புறம் அதுல ஒரே இடத்துல ஒர்க் பண்ணாங்கன்னா அதே பாருங்க, ஒர்க் பண்ணும்போது முடிவு 2 பேரும் வேற வேற, ஓனர் வேற வேற இல்ல, உங்க கையில ஒண்ணுமே இல்லையே சார். 2 பேரும் ஒரு லேபரா இருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணும்போதுங்கிறது உங்க கேள்வி. ஓகே. வேலை செய்யலாமான்னு நீங்க கேட்கல, தொழில் பண்ணலாமான்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. இல்ல ஐயா, தொழில் பண்ணாலும் வேலை செஞ்சாலும் போட்டுப்பாங்களா? வேலை செய்யலாம். வேலை செய்யும் போது இவர் வேலையை அவர் எடுத்துச்சு தப்பு தப்பா பண்ணுவார். அவர் வேலையை வச்சு இவர் தப்பு தப்பா மாட்டிக்கிறார். அவங்க வேலையை அவங்க டிபார்ட்மெண்ட் செஞ்சா குட். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி. வணக்கம் குருஜி, மணிமாறன் புதுக்கோட்டை. சார் சார், நீங்க ஹஸ்த நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரத்துல பிறந்தவங்க குடும்பத்துல வந்து ஏதோ பெண்ணோட ஒரு இது இருக்கும், வழி இருக்கும். அவங்களை வந்து ஒரு பண ஓலை கூட்டங்களை வந்து புடவை வச்சு வழிபடுவாங்க. அந்த புடவையை எவ்வளவு நாள் வழிபடணும்? அந்த புடவையை என்ன பண்ணணும்? திருப்பி சொல்லுங்க அது கேள்வியே. அது ஓலையில வச்சு கும்பிடுறத, ஓலையில புடவை வச்சு வழிபட சொல்லியிருந்தீங்க. சரி, அதை எவ்வளவு நாள் வழிபடணும்? அதை வழிபட்டதுக்கு அப்புறம் அந்த புடவையை நீங்க ரத்த சம்பந்தம் உள்ள உறவுகள் யாராவது எடுத்து கட்டிக்கலாம். சரிங்க. அந்த பண ஓலை வச்சிருந்த ஓலையே ஏதாவது காலடி படாத கிணத்துக்குள்ளேயோ ஆத்துலையோ நதியிலேயோ விட்டுடலாம். எவ்வளவு நாள் கும்பிடணும்? 21 நாள், 21 days. 21 days. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணணுமா? நீங்க வருஷம் பண்ற மாதிரி ஒரு நாள் 24 hours போதும். ஓ, நீங்க 4 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பிடுறீங்க, வருஷம் 6 வருஷத்துக்கு ஒரு முறைங்கன்னாச்சும் 21 நாள் கணக்கு. ரொம்ப நாள் கும்பிடாம விட்டுட்டாலும் 21 நாள் கணக்கு. சரி சார், 15 வருஷமா கும்பிடல அப்படின்னா இந்த வருஷம் 21 நாள் கும்பிட்டுட்டு விட்டுறலாம். அடுத்த வருஷம் ஒரு நாள் மட்டும் கும்பிட்டா போதும். ஒரு குடும்பத்துல வந்து இன்னைக்கு மத்தியானம் பூஜை ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு காலையில மறு பூஜை பண்ணிட்டு நீங்க சேவை எடுத்து கட்டிக்கலாம். ஒரு குடும்பத்துல ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதே நட்சத்திரம் இருந்தா அதுக்கும் இதே போதுமா? இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் கும்பிட்டா போதும். சரி, நன்றி. நன்றி. அடுத்து வணக்கம் குருஜி. வணக்கம்மா. என்னோட அம்மா, எனக்கு என் பாப்பா 3 பேருக்குமே துலாத்துல சனி உச்சமா இருக்காங்க. சரி. அம்மா வந்து 2.5 மாசத்துக்கு முன்னாடி. உங்க அம்மா வந்து 54, நீ பிறந்து 82, உன் பொண்ணு வந்து இப்ப 2013 2011 டிசம்பர். உங்க அம்மா பிறந்தது 54, 53? அம்மா பிறந்தது 54. நீ பிறந்தது 82, 83? 82. சரி, விஷயம் சொல்லுமா. எல்லாமே ஈக்குவலா 30 வருஷம் வித்தியாசம் என்ன? ஆமாங்கய்யா. அம்மா வந்து இப்பதான் ஹார்ட் பிரச்சனையில இறந்து போயிட்டாங்க 2.5 மாசத்துக்கு முன்னாடி. அம்மாவுக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாமே ரொம்ப உடல்நல பிரச்சனை இருந்துச்சு. அதே பிரச்சனை சேம் ப்ராப்ளம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு உடல்நல. அது மாதிரி பாப்பாவுக்கும் இது மாதிரி வர வாய்ப்பு இருக்கா? இதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணணும் பாப்பாவுக்கு இது தொடராம இருக்கிறது? கேளு, கொஞ்சம் விட்டு மூச்சு விட்டு கேளு. இப்போ உங்க அம்மா ஜாதத்துல எப்படி இருக்கும்னா, தனுசுல செவ்வாய் ராகா, செவ்வாய் கேது இருக்கும். மிதனத்துல வந்து குருக்கு ஏதோ இருக்கும். இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அப்படியேதான். அதனால உங்க அம்மாவோட ஜெனடிக்ல இந்த தொந்தரவு இருக்கு. உத்தரகோசமங்கைன்னு ஒரு ஊரு ராமேஸ்வரம் போற வழியில தெரியுமா? எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான், திருப்புலானி பக்கத்துல உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கை நமஸ்காரம் பண்ணி கும்பிடுங்க. அதுக்கு பக்கத்துல வந்து வராகிமன் கோயில் ஒண்ணு இருக்கும். இருக்கா? ஆமாங்கய்யா. இந்த கோயிலுக்கு வந்து நல்ல மாலை, பெரிய மாலை வாங்கி, எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி கொடுங்க. வருஷம் ஒரு முறை கொடுங்க போதும். துளாராசி அன்னைக்கு கொடுங்க போதும். உங்க குழந்தைங்க அந்த பெயின் வரவே வராது, லைஃப் டைம்ல வராது. ஓ, நன்றிங்க ஐயா. இப்ப இன்னொரு கேள்வி.
அம்மா உன் தனிப்பட்ட ஜாதகத்தை கேட்டுட்ட, இருந்தாலும் கேள்வியோட சாராம்சத்தை நான் சொல்றேன். எந்த ஜாதகத்துல ஒரே இருமா, எந்த ஜாதகத்துல ஒரே மாதிரி கிரக அமைப்பு வருதோ அந்த கிரக அமைப்புக்கான கர்மா நம்ம தொடருதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கிரக அமைப்பு தொடருதுன்னு அர்த்தம். அப்படின்னா பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல நிறைய பேருக்கு செவ்வாய் வீட்டுலதான் குரு, 27 பேர்த்துல 26 பேர்த்துக்கு. சோ அப்ப இது மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா, உன்னோட ஜாதகத்துல ஒரே மாதிரி சனி வர்றதுனால ஒரே தொந்தரவு, அதே சனிங்கிற கர்மாவோட ரிலேட்டிவிட்டி இருக்கு. இத உன் பொண்ணு கையில செய்ய சொல்லு, அப்பதான் வராது. அம்மா இருக்குது பெண் குழந்தை எங்களுக்கு தீட்டு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பெண்ணுக்கு தீட்டு வராது. நம்முடைய நட்சத்திர சித்தாந்த வகுப்பு பிப்ரவரி மாசம் சங்கரன் கோயில் நடக்க காத்து ரெடியா இருக்குது. 2, 3, 4 தேதிகள்ல 3 நேரடி வகுப்பா இருக்கு. ஒரு புதிய கோணத்தில் நட்சத்திர சித்தாந்தத்தை ஒரு விரிவா செய்யலான்னு தயார் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இது நடக்கக்கூடிய ரொம்ப சுருக்கமான வகுப்புகள் இது ஒண்ணு. இதுல என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, சார் ஒரே ஒரு லாஜிக் மட்டும் 3 விஷயத்தை ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு சனிங்கிற ஒரு நட்சத்திரம், சனின்னு ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம், அனுசம் பூசம் உத்திரட்டாதி. அப்ப அந்த அனுசத்துல ஒரு கிரகம் இருந்து பூச நட்சத்திரத்துல பிறந்தா என்ன, இல்ல சனியோட வேலை என்ன, இல்ல உத்திரட்டாதி அனுசம் பூசத்துல 3லயுமே கிரகம் தான் சனியோட வேலை என்ன அப்படின்னு ஒரு நட்சத்திரோட பகுப்பு ஒண்ணு. 2வது, அடுத்தடுத்த நட்சத்திராதிபதிகள் ஒன்றா இருந்தா என்ன நடக்க போகுது, நம்ம லைஃப்ல அது என்ன மாதிரி இம்பாக்டா கொடுக்க போகுது. 2, நட்சத்திர பரிவத்தினுடைய வெவ்வேறு விதமான பரிமாணங்கள். இந்த ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரம் இருக்கும்போது எந்தெந்த வயசுலாம் நம்மளை கடுமையா பாதிக்குதுன்னு நட்சத்திரத்தை பற்றின விரிவாக்கம் தான் பண்ண போகுது. வெறும் நட்சத்திரத்தை மட்டுமே, இதுல கிரகங்களுக்கான மதிப்பு ரொம்ப கம்மி. இதுல நட்சத்திர வடிவம், நட்சத்திர தெய்வம் எல்லாம் அப்புறம், இதுல நம்ம அதை பத்தி போறதே இல்லை. நட்சத்திரக்கான குறியீடுகள், உதாரணமா ஒரு மிருகசீரன் அவர் கேட்டார், மிருகசீரன் என்ன சொல்ல போகணும். மிருகசீரங்கிறது மேலிருந்து 3வது பல்ல குறிக்கிற இடம், உதட்டுல மச்சத்தை குறிக்கிற இடம், காலில் சுண்டுவரல குறிக்கிறது, பொருள்களை வடிவமா இருக்க தட்டை குறிக்கிறது, பைக்ல ஒரு போக்கஸ் கம்பியை குறிக்கிறது. ஸோ இதெல்லாம் நமக்கு பின்னமா இருக்கும். அப்ப நட்சத்திரம் என்ன செய்யணும், குறியீடா என்ன செய்யும், தெய்வமா என்ன செய்யும், நம்ம கூட எப்படி ஒரு ப்ரே பண்ணும், எப்படி வாழும் அப்படிங்கிற வெவ்வேறு கோணம் சொல்ல போறோம். ஏற்கனவே நடத்தப்பட்ட நட்சத்திரத்துடைய தேவதை பத்தி பேச போறதே இல்லை. அது இது வரைக்கும் சொல்லப்படாத குறுந்தகவல்களை தான் நம்ம பண்ண போறோம். நான் இது வரைக்கும் என்னெல்லாம் சேகரித்து வச்சிருக்கணும் அதெல்லாம் சொல்லலாங்கிற விருப்பத்தில் இருக்கிற குறைஞ்சபட்சம் ஒரு 4 நாள் சப்ஜெக்ட் வரும். நடத்த போது 3 நாள் தான் நடத்த போறோம். ஒரு டீப் அனலைஸ் கிளாஸா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்து இருக்காது. ஒரு டீப்பான அனலைஸா இருக்கும். உங்களுக்கு படிக்கும்போது ஆமா இல்லை இப்படிலாம் இருந்துச்சுல அப்படிங்களா. உதாரணமா செவ்வாய்க்கு எதுக்கும் சுக்கரனுக்கு என்ன வித்தியாசம், இல்ல செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு என்ன வித்தியாசம், எப்படி கண்டுபிடிக்கிறது, நட்சத்திரம் எப்படி செயல்படுது, இந்த மாதிரி கேள்விக்கான பதில் எங்க இருக்கு அப்படிங்கிறத ஒரு லாஜிக்கா சொல்றது அந்த வகுப்போட நோக்கமா இருக்கும். கலந்துக்கணும் விருப்பம் இருக்கவங்க நீங்க அந்த தங்கலட்சுமி பேர் கொடுத்து கலந்துக்கலாம். நம்ம நீண்ட நாள் கழிச்சு இந்த வகுப்பை பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷங்களுக்கு பண்றோம். ஸோ ஒரு அப்டேட் விஷயமா இருக்கும். இதுல இன்னொரு சிறப்புன்னு சொன்னா, ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கிறார், சார் எனக்கு 40 வயசு ஆச்சு, இது வரைக்கும் இதை விட்டு தருத்திரி நீங்கவே இல்லை, நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு, இந்த சட்டிமானை கழுவிக்கிட்டே இருக்கிறேன், நான் ஒரு நல்ல வேஷ்டியே கட்டலை அப்படிங்கிறார். ஆனா அவர் ஜாதகத்துல எல்லா கிரகமே நல்லா இருக்கிற மாதிரி எல்லாம் சமூகராஜா ஒரு காத்திருக்கு இருக்குங்கிறாங்க, நல்ல சாப்பாடே சாப்பிடல அப்படிங்கிறாங்க. அப்படின்னு ஒரு கேள்வி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது. இன்னொருத்தர் சொல்றாரு, சார் நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் கஷ்டமே எனக்கு தெரியலேங்கிறார், அவரும் கிரகத்துல இருக்கிறார். இதெல்லாம் என்ன சொல்ல காத்திருக்கு. இது எல்லாத்தோட சிறப்பு, ஒரு பாவத்தோடைய புள்ளி அப்படிங்கிற அந்த நட்சத்திராதிபதியோட நோக்கம் என்ன, ராசியாதிபதிக்கு நட்சத்திராதிபதிகளோட வித்தியாசம் என்ன, ஏன் அதை அப்படி நம்ம படிக்க மாட்டேங்கிறோம், ஏன் குழப்புது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஆனா முன்பதிவு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அனுமதிக்க போறோம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வேண்டாம், சுருக்கமா ஒரு ஆள் வந்தா போதுங்கனால படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க பேர் கொடுத்துட்டு வாங்க, பார்ப்போம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அதுவரை எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள்.